வணக்கம். இன்னைக்கு நாம பற்களை பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம பற்களில் ஏற்படக்கூடிய பல்வலி, பல் ஆடுறது, பல் சொத்தை, பல்ல சீல் வர்றது, அதே மாதிரி வாய் துர்நாற்றம், பல் கூச்சம், ஈர்களில் வரக்கூடிய நோய்கள், ஈர்களில் ரத்தம் வர்றது, ரத்தம் வடிகிறது, ஈர்கள் வீங்கி போயிருக்குதுன்னு பல வகையான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய சிறந்த பல்பொடியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாயில இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறது மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய சில வகையான கிருமிகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய பற்பொடி எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க பார்த்தோம்னா சிலருக்கு நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவை முட்டுகளுடைய உணர்வுகள் குறைவா இருக்கும். அவங்களும் இந்த பல்பொடியை பயன்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகள்ல இருந்து விரைவாகவே வெளிவர முடியும். சரி, இந்த பல்பொடி எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நெல்லிக்காய் பொடி ஒரு 20 கிராம். ஏற்கனவே நம்மளோட வீடியோல நெல்லி முள்ளி எப்படி பண்றது அப்படின்றது பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நீங்க நெல்லிக்காயை காய வச்சுட்டு அதையும் பொடியாக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது நாட்டு மருந்து கடைகள்லயே கிடைக்குது. அதே மாதிரி தாண்டிக்காய் பொடி ஒரு 20 கிராம். இதுவும் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். கடுக்காய் பொடி ஒரு 20 கிராம். இப்போ இது மூணுமே பார்த்தோன்னா 20 கிராம் தான். இது மூணுமே நீங்கள் தனித்தனியாக பொடியாக இருந்ததுனாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் திருப்பலா பொடி அப்படின்னு இருக்கும், அந்த பொடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேப்ப இலை ஒரு 20 கிராம். இப்போ வேப்ப இலை அப்படின்னு பார்க்கும்பொழுது வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை நம்ம ஒரு 4-5 நாள் நிழலில் காய வச்சோம் அப்படின்னாலே இது நல்லா காஞ்சு தயாராகிடும். இந்த இலைகளையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேப்ப இலை பொடியே நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது, அதையும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா 20 கிராம் மா இலை, மாமரத்தோட இலைகள். மாமரத்தினுடைய இலைகள் ஒரு 4-5 இலைகள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஒரு 4-5 நாள் காய வச்சோம்னாலே காய்ந்த மா இலை நமக்கு கிடைச்சிரும். அடுத்தது அரச மரத்தோடைய இலைகள். இதுவும் உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய இலைகள் தான். இந்த இலைகளையும் ஒரு 20 கிராம் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா 30 கிராம் கமலா ஆரஞ்சு பழத்தோடைய தோல். நாம சாப்பிடக்கூடிய ஆரஞ்சு பழத்தோடைய தோள்களை நல்லா காய வச்சு இதை எடுத்துக்கிட்டாலே போதும். அதோட ஒரு 20 கிராம் லவங்கம், 20 கிராம் பட்டை, 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் மிளகு, 30 கிராம் கல்லுப்பு, அதோட 30 கிராம் இந்து உப்பு. இந்து உப்பு இந்த மாதிரி கட்டியாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நல்லா பொடியாக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாலே போதும். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்லேயே பொடியாக்கினா இந்து உப்பும் கிடைக்குது, அதையும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதோட 40 கிராம் படிகாரம். இந்த மாதிரி கல்லாக இருக்கக்கூடிய படிகாரத்தையும் நல்லா நம்ம தூளாக இடித்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அதாவது இலைகள், ஆரஞ்சு பழ தோல் இதெல்லாம் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு தடவை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இது ஒரு துணியிலையோ அப்படி இல்லைன்னா நல்லா சன்னமாக இருக்கக்கூடிய மாவு சலிக்கிற சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மணமான, அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்தோன்னா மஞ்சளாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஊரங்கள்லாம் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பற்களையும் பளிச்சுன்னு வெள்ளையாக்கக்கூடிய ஒரு சிறந்த பல்பொடியை தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இப்போ இந்த பல்பொடி எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய நடுவிரலில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பல்பொடி எடுத்து ஈறுகள்லையும் பற்கள்லையும் படுற மாதிரி முதல்ல நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு வாய்க்கு பிடிச்சிட வேண்டியது. இப்போ 1 வயதுலேருந்து ஒரு 4-5 வயசு வரையும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல்பொடி வேணும் அப்படின்னா இதில் படிகாரத்தை மட்டும் சேர்க்காம மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து பல்பொடி தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய்னு சொன்ன திருப்பிலா சூர்ணம், இந்த சூர்ணத்தை மட்டுமே குழந்தைகளுக்கு பல் துறக்க கொடுக்கலாம். அவங்களுக்கு சரியான முறையில் வாயை கொப்பளிக்க தெரியாது. நிறைய குழந்தைகள் பார்த்தோன்னா அதை சாப்பிட்ருவாங்க. அதனால வெறும் நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் பொடியை மட்டுமே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா படிகாரம் எடுத்துட்டு இந்த பொடியையும் நம்ம அவங்களுக்கு பல் துளக்க கொடுக்கலாம். இது பார்த்தோன்னா ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர்ட் பல்பொடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கமலா ஆரஞ்சு பழத்தோட தோலுடைய மனம் கொஞ்சம் தூக்கலாகவும் அதிகமாகவும் இருக்கும். நல்ல ஒரு மனமான, அதே சமயம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் பற்களுக்கு பலத்தையும் வலிமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பல்பொடி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.